Welcome back to my channel. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கொரண்டா ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். அங்கே முதல் வந்து போகிறது வந்து ஸ்கை ட்ரெயிலுக்கு போய் ஸ்கை ட்ரெயில் எடுத்து ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு கிட்ட போய் கொரண்டா வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே இந்த சினிக் ட்ரெயில் எடுக்கிறதான் இன்றைக்கு பிளான். வாங்க, இப்போ நாங்கள் ஹோட்டல்லேருந்து வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கேன். வாங்க அங்கே போய் என்னென்ன பார்த்து நாங்கள்னு சொல்லி உங்களோட பார்க்குறேன். பேசிக்காக இன்றைக்கு வெதர் இங்கே நல்லா இருக்குது. கேன்ஸில் வெதர் நார்மலாக மழை பெய்கிறது. ட்ரை சீசனுக்கு வந்தீங்களோண்டா தான் நல்லா. ட்ரை சீசன் மே, ஜூன், ஜூலை. இப்போ இந்த ஆகஸ்ட்டில் திருப்பி வெட் சீசன் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஹெவியாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரின்னு சொல்லி போகும். இன்றைக்கி நைஸ் வெதர். ஹோட்டலுக்கு வழியில் இந்தியாவில் ஃபுட்பால் ஃபீல்டு இருக்குது. இதான் நாங்கள் ஹோட்டலுக்கு முன்னால் எல்லா வியூ கண்ட்ரி சைட் மாதிரி தான். நல்ல ஹோட்டல். நாங்கள் ஹோட்டலில் இருந்து ஊபர் பிடிச்சி ஊபரில் போய் ஸ்கை ட்ரெயில் போகிற இடத்துக்கு போகிறோம். ஸ்கை ட்ரெயிலில் இருந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் கொரண்டா வில்லேஜுக்கு போவோம். வில்லேஜுக்கு போகிறதுக்கு இடையில் ரெயின் ஃபாரஸ்ட்டில் நிப்பாட்டுவினேன். பேருந்து வாட்டர் ஃபால் அடியில் நிப்பாட்டுவினேன். அந்த 2 ஸ்டெப்பையும் தாண்டிட்டு கொரண்டா வில்லேஜில் போய் லஞ்ச் எடுத்துகிட்டு திருப்பி ட்ரெயின் எடுத்து சினிக் ட்ரெயின் எடுத்து கேர்ன்ஸ் சிட்டிக்கு போகிறது தான் இந்தியான் பிளான். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது ஸ்கை ட்ரெயில் எடுக்கிற இடத்துக்கு. வாங்க போய் அங்கே என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் ப்ரீ புக் பண்ணினாங்க. ப்ரீ புக் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறதுக்காக போய் கொண்டிருக்கோம். ப்ரீ புக் டிக்கெட் கலெக்ஷன் செஞ்சே இருக்குது. டிக்கெட் கலெக்ஷன் ஏரியா ப்ரீ புக். ஸ்கை ட்ரெயில் டிக்கெட் நீங்கள் இங்கே வந்து கூட எடுக்கலாம். ஸ்கை ட்ரெயில் 1 வே 68 ரூபாவும் ரிட்டர்ன் $99 கொரண்டா வில்லேஜுக்கு இருக்குது. அல்லது நீங்கள் கொம்போ எடுக்கிறேன் கொரண்டா ட்ரெயின் எடுக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா $123 $135 நீங்கள் கட்ட வேணும். டிபெண்ட்ஸ் ஆன் இங்கே. இப்போ நாங்கள் போகிறது அந்த சிவனியஸ் ஷாப் அங்கேயே இருக்கிறது. எங்களுக்கு $5 கிஃப்ட் வந்ததால் அந்த கிஃப்டை யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் செக்கிங் பண்ணுற ஏரியாவில் வந்துட்டோம். செக்கிங் பண்ணுற ஏரியாவில் எந்தெந்த டிக்கெட்டின் படி 9 o'clock தான் ஸ்கை ட்ரெயில் ஏறலாம். ஸ்கை ட்ரெயில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். இங்கே மேலே உள்ள மேப்பின் படியாக நின்று போகும். ஃபர்ஸ்ட் 15 minutes ஸ்மித் ஃபீல்ட்லேருந்து ரெட் பீக்குக்கு போகும். அங்கே ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் 10 minutes வந்து வாட்டர் ஃபால் இருக்கிற இடத்துக்கு போகும். அதுக்கு பிறகு 10 minutes வாட்டர் ஃபாலில் இருந்து கொரண்டா வில்லேஜுக்கு போவோம். அந்த டூரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் ஸ்கை ட்ரெயிலுக்கு ஏறிட்டோம். மேக்ஸிமம் 6 people தான் அந்த ஸ்கை ட்ரெயிலுன்ற கெப்பாசிட்டி. ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்ல போனால் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பார்ட் ஆஃப் வெட் ட்ராபிக்னு சொல்கிற ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. வெட் ட்ராபிக்ன்றது என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த உலகத்திலேயே அழியாமல் இருக்கிற பழமையான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் தான் இந்த வெட் ட்ராபிக்ன்றது. இந்த வெட் ட்ராபிக்கில் 25 நேஷனல் பார்க்ஸ் இருக்குது. அதில் டன்ட்ரி மற்றது இந்த கொரண்டா நேஷனல் பார்க்கும் இன்க்ளூடட் பண்ணது. நான் இங்கே போவேக்க முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த நேஷனல் பார்க் 3வது ஓல்டஸ்ட்னு சொல்லி. அது வந்து உண்மையான தகவல் இல்லை. நான் அங்கேயோ வாசிக்க இருந்தது. இப்போ இங்கே உள்ள ஒரு கைடட் டூரில் தான் அதை அறிஞ்சனா இந்த நேஷனல் பார்க்கும் வெட் ட்ராபிக்குள்ளே இன்க்ளூடட் பண்ணி இருக்குது. அதுவாவது இது ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க், ஓல்டஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க்னு சொல்லி. இப்போ நாங்கள் ரெயின் ஃபாரஸ்ட் டூருக்காக இங்கே வந்துட்டோம். அந்த டூர் எடுக்கிறதுக்கு முதலே கீழே நீங்கள் போய் பார்த்தீங்களோன்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி க்ரியேட் ஆனது, எவ்வளோ காலத்துக்கு முதல் க்ரியேட் ஆனது, அந்த ஹிஸ்ட்ரியும் இருக்குது. நாங்கள் முதல் போய் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுன்ற டூர் எத்தனை மணிக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறதுக்காக உள்ளுக்கு போனாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களோன்னா கட்டாயம் நீங்கள் இதை எல்லாம் என்ஜாய் பண்ணணும். எங்களுக்கு இருக்கிறது 9:30க்கு தான் டூர். அந்த 9:30 டூருக்கு முதல் நாங்கள் போய் உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் அறியலாம்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் இங்கே பார்க்க தெரியும் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பல்லாயிரம் மில்லியன் வருடங்களுக்கு முதலே போகுது. எப்படி இந்த இடம் சர்வைவ் பண்ணினது அப்படின்னு சொல்லி இந்த 7 years ஃபுல்லாகவே போட்டிருக்கேன்.
வந்தீங்களோண்டா இதை ரீட் பண்ணி அந்த நாலேஜ் எடுங்க. பேசிக்காக இந்த ரெயின் ஃபாரஸ்ட் 150 மில்லியன் இயர்ஸுக்கு முதலே இருக்குது. அதாவது அமேசனை விட 80 மில்லியன் ஓல்டான ரெயின் ஃபாரஸ்ட்டு இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை சொல்லியிருந்தேன். இப்போ கைடட் டூர்லையும் அவள் வந்து இங்கிலீஷில் விளங்கப்படுத்துவாள். அந்த விளக்கங்களை நான் ஏழுமான அளவு பேஞ்சு அவள் சொன்னால் போல உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன் என்னென்ன சொன்னதுன்னு சொல்லி. Welcome to Tropics. So my name is Aisha, and today I'm going to take you for a little bit of walking in our rainforest. So we are going to talking about some plants and animals. And if you get questions, you can ask me anytime. It takes about 20 minutes for the whole tour. So it is a little bit raining, and you have all your rain gears with you. Just be careful with the umbrellas because it's very easy to poking at each other when we're doing the tours on the boardwalk. Alright, also I have to apologize. Another thing is like when it's raining, and every time I say please look up, and everybody look up and get all your face wet. Okay, so let's get started. And so the first plant I want to talking about is not very far. It's just this big tree at the entrance. So now if you're looking up a little bit, you will notice that this tree is not one tree. There are actually two trees here. So up there you can see there's a big tree with a rough bark inside, and outside this other tree, because the straggler figs are not grown from the ground. They actually started on the top. They grow from the top all the way down. It's an upside down growing tree. So how can a tree grow upside down? And can you tell me what is a rainforest? Yes. Yeah, a place full of animals. Yes. And that's it. Alright, so yes, the rainforest do have a lot of animals, but not just animals. To become the rainforest, first you need plants, right? And rain, very good. So to become the rainforest, they do have a lot of criteria, but the first thing actually is the rain. You need at least 1,300 millimeters of rainfall each year. In Cairns, we can get at least 2,000 millimeters, and if it's a wet year, it can go up to 8,000 millimeters. That's like 8 meters of water all coming from the sky, so that's a lot of water. Then the plants, the trees in the rainforest have a feature they call the enclosed canopy. So just now when you walk on the Cableway, could you see the ground of the forest? Not much, right? The canopy is so thick, so they can actually lock the moisture in. The water won't evaporate very quickly in the hot summer day, and that's why the rainforest normally is very humid and very damp. Do you have a question? Yes, it almost rains every single day. But the enclosed canopy actually has one problem. They block the sunlight out in the same time. Actually, only about 1% of the sunlight can penetrate the canopy and reach the ground. So that means on the ground it's too dark for the plants to grow. So different plants, they have different strategies to survive this condition. And this tree here, the stranglers, they decide how about we start on the top where we get enough sunlight already. They normally have a delicious fruit, so the birds eat them, fly to another tree. They can drop the seeds on the top of another tree for them. You can see the roots is actually hanging in the air. They can get water from the frequent rainfall directly, also the very humid air. So even without the soil, this little seed can start to grow on the top of another tree and survive like that for many years. But the strangler is not a parasite, so they do not tap in and suck the juice from the tree inside. When they need more nutrients, they have to send their roots down all the way to the ground. So the first, the roots can be very thin, very small, but after they reach the ground, they get nutrients, they started growing bigger and bigger, will slowly wrap the tree inside, and that's how they get the name stranglers. Look like they are going to choke the tree to this, and actually it is possible for them to kill the tree, but it's not really because they are choking it. The stranglers also open a canopy on the top and they try to compete for the sunlight. So the tree inside is dying of lacking of light. But this process takes about 500
1,000 years. And this tree we're having here, we think it's just over 100 years old. So it's still get a quite long way to go. Alright? Okay, let's go that way. Other climbers. If you're looking around, you can see on most of the trees they will have one or two vines growing on them. But this one I want to specifically talk about is actually a palm tree, but it's a climbing palm. So it's this one, also this one behind me. So this type of a palm tree, they grow very thin vines sticking out of their front. It's called the tendrils. The tendrils has a lot of sharp little hooks on them, and it's actually a very nasty thing. So if you're doing a little bit bushwalk in this rainforest, you will totally hate this plant. You can see those tendrils just sneaking from above, and they try to take your hat, take your bag, take your shirt. Don't let you go. So locally we call this palm tree the wait a while, because you have to wait a while, try to take them off. But for them, these tendrils is a function like their little hand. You can see it can extend it a few meters away to try to hooking on the tree beside them. So the growth is that they're like a palm leaves is sticking out from other trees. Yes? No? Later have a look again. So those were actually all the wait-a whiles. They can grow over 100 meters long. It's a very big plant. So here, these two behind me is just some. Alright, just somewhere here. Okay, here is my MICSET. Looking up a little bit, can you see that the dead, well, palm leaves is still hanging there? And there's a more green palm leaves is all tangled in that tree. So like a normal palm tree, when the wait a while grows taller and taller, they will get rid of all their lower leaves. But you can see the tree trunk is not a typical woody tree trunk. It actually looks more like a bamboo, and also it's very soft, it's very long, just like a rope. And now if you're looking up into this tree, can you see all the ropes going up? And on the top, can you see the palm leaves? Yeah, that is what it looks like when they climb. So it's very nasty, but they're also very useful plants in the rainforest. In old times, we have the local Aboriginal people, the Jabka tribe, used to living in the rainforest. So they can use this soft trunk to make tents, making baskets, making traps to catch animals. You can bend it into different shapes you want. Also, inside of this tree trunk is actually full of fresh water. So if we cut it open, water will slowly dripping out. And you can gather about 2 liters of fresh water out of 100-meter long trunk. That means if you get lost in the rainforest, it's not raining like today, okay? When it's raining, it's not a problem. But if it's not raining, you have no water, then this plant actually can save your life. Alright, so remember the wait a while. Yeah? Okay, this way please. Alright, so here if you're looking up, you can see we have a big tree standing here. This is a Queensland Gowri. It spells K-A-U-R-I, Gowri. So Gowri is a type of a conifer tree. They are the dinosaur plants we have in our rainforest. The scientists believe that back in the Jurassic time, the Gowri used to grow everywhere in the southern hemisphere. We find their fossils even under the ice in Antarctica.
But today the Gowris only survived in Australia, New Zealand, Papua New Guinea, and some islands around us. So this one is a Queensland Gowri. You only find them in Queensland. This tree itself, we think it's over 400 years old. They can live over 1,000 years. That means this tree is just a half-size tree. The diameter of the trunk can easily go over 2 meters. But because they are very good timber trees, so unfortunately the early settler has already chopped this area, cut everything down. So this tree also has a very interesting feature. So when you're looking at the other trees around it, as we mentioned earlier, most of the trees will have vines, ferns, moss, lots of things growing on their trunks, right? But looking at the Gowri's trunk, you can see it's very smooth and very clean, nothing on it. So this is because this tree constantly sheds its own bark off, like taking off the dirty clothes. Other plants, they will try to climb in on this tree too. If you're looking over that direction, you can see we have a smaller Gowri about 200 years old, will fall off too. So this tree, they can actually get rid of the stranglers we saw earlier, and they can get rid of a lot of parasitic plants in the rainforest to protect themselves, and maybe that's a secret why they can survive so long in the rainforest. Alright, and just a few steps here, not very far. That is not a bird nest, that's actually an epiphyte called the basket fern. So it's a fern shaped like a basket. Epiphytes is another group of plants that we find a lot in the rainforest. So they are also very lazy, they don't want to grow trunks themselves. They normally borrow the trunk from big trees that attach very high and they get the sunlight. But different from the stranglers, they do not send in all their roots down to the ground. You can see the shape, it looks like a little pot. So they can catch the rainwater, also fallen leaves from other trees. The leaves stack inside, breaks down, becomes its nutrients. So it actually has its own water and own compost, the inside of its own little basket already. So it's a self-feed plant. When it's getting bigger, the basket ferns also provide shelters for small creatures. So there are about 500 species of insects and spiders are living in basket ferns. So just imagine it can be full of bugs inside. But the bugs will attract the predators like the tree frogs, lizards, geckos, birds. This animal will get into the basket and looking for food. The higher predators, the snakes, the pythons, they follow the lizard and the frogs, they also get into the basket. So we say that is like the food court in the rainforest. So everybody will go there to buy lunch, right? So in a rainforest, about 80% of the snakes were tree snakes and the pythons. They are not living on the ground. Most of our snakes were actually quite high in the canopies. We have the biggest snake in Australia called the MICSET python. It can grow up to 8.5 meters long, which is like 5 of me all connected together. So when this snake young, when they're only about 2 meters, they also like to hide in basket ferns. And from the cableway, sometimes you actually can see them. Alright. So later when you get back on the cableway, just check in those baskets below to see if you can find anything inside. Alright. This one. Cái cây này to chưa? Thời lá nó to. Cái này cây to chưa? Chết trời. Nó thằng đưa nè. Cây đó tầm gửi gì đó, gửi đâu tao cái mây lên. nhích lên. Đó mình đi ra cái mưa đó. Chúng tôi đang đi. Tối không nhìn. So that is the Barron River. The next stop, the Barron Falls station, is all the way down there. So those mist is actually coming from that waterfall. You will see the waterfall and the gorge when you get to the next stop. The Barron Gorge National Park is one of the 24 national parks in the West Tropics World Heritage Area.
And the White Tropics is the oldest surviving rainforest in the world. This rainforest has been continuously survived since 130 million years ago, which is way back to the Jurassic time. So just imagine there used to be dinosaurs. Down there? But not exactly here. So because back in Jurassic time, this whole area was all under the sea. The coastline was about 100 kilometers that way. Alright. So here I also want to talk about some animals in our rainforest. Have you seen anything so far? No. Not yet. Spiders? Wallabies. Very good. Snake. You can hear some cockatoos now. Yeah, so during the daytime, well, most people will see birds and bugs. Sometimes you find the snakes and the lizards, but you will notice one thing, it's actually quite hard to find the mammals, except the humans running around. So this is because most of the mammals in our rainforest are nocturnal animals. They're coming out in the night. Also, they're very small, so during the daytime, they can hide in the tree holes, they can hide on the ground. It's almost impossible to spot them. There's only one exemption, which is the smallest kangaroo in the world, called the musky red kangaroo. It's only about this size. So these very teeny kangaroos, they are active during the daytime. They are foraging on the rainforest floor. And the name is called a musky red kangaroo. So what do you think it looks like? A rat in chocolate colors. So later if you're walking at the station in the rainforest, you see a rat is jumping in the bush. That is not a rat, it's the red kangaroo. They are endemic to our rainforest. You only find them in this region. Another animal you may see is also a kangaroo, but they're living in the trees and jumping between trees. Yes, they are the tree kangaroos. So we have two species of tree kangaroos in Australia, and they both find in this rainforest. They're quite big, like wallaby, so they actually can't get into the tree hole. They have to sit on the branches during the daytime. But they will just curl up and not moving, so it's actually quite hard to spot them. Some different from normal kangaroos, the tree kangaroos, their forearm is not very small. They have a quite muscular forearm, so they can climb in the trees. That's why this animal actually looks more like a teeny bear with a very long kangaroo tail. And also they are solitary and territorial animals. That means out of a big patch of rainforest, normally we only get one tree kangaroo. So it's very, very hard to find them. I can't really guarantee that you will find one today, but keep your eyes open. So normally if you think you see a rat per day. So when they walk around in the rainforest, drop the seeds behind them and spreading seeds everywhere for the plants. Some of the plants in our rainforest are very unique. The cassowary is the only animal can disperse their seeds. For example, we have a fruit called the cassowary plum. It looks like a small mango, but in a bluish purple color. So this fruit is highly poisonous to most of the animals, including humans. Only cassowary can handle the poison inside. That means if this bird disappears, then no one can eat this fruit anymore. No one carries the seeds around. Eventually this tree will also die out. That's why it is very important to protect the cassowaries. They survive, so lots of plants in our rainforest can also survive. Alright? Yeah. So that's pretty much from me today. Do you have any questions? Anything you want to know about? The oldest tree. Yeah. The oldest tree. Which is the oldest tree? I don't know. the answer is I don't know. Well, so when we're talking about like the oldest tree, because even we say this is the oldest rainforest in the world, but the tree still dies and regrows. And of course, the first settlers, they did cut a lot of bigger trees about 130 years ago. So yeah, I don't know who can be the oldest one. So like the Gowri is certainly one of the biggest one we have around here, but it may be not the oldest one. Yeah. All right. Yeah. Century. So the whole rainforest is called the Wet Tropics, and we have 24 national parks in it. So it's Daintree National Park, Kuranda National Park, Barangoj National Park, and more others. Yeah. So this is part of the Daintree? No, so it's part of the Wet Tropics. Daintree is just the national park's name. So you're saying the Daintree and these are same age? Yes, so it's the same rainforest.
It's just in different that's why name. you're saying It's a different name of national parks. Yeah. All right. எங்கன கைடட் டூர் கைட் சொன்னவ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஓல்டஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் சிம்பிளாக சொல்லப்போனால் உலகத்திலே உள்ள ஓல்டஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் நாங்கள் இப்போ நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஒளியை நோக்கி தாவரங்கள் வளர்றதும் ஒளிக்கான ஒரு போட்டியும் தான் இந்த தாவரங்களுக்கு இருக்கும். பேசிக்காக தாவரங்கள் ஒளியை நோக்கி வளரும். ஏனென்றால் மழை எப்போவுமே இருக்கும். அதாவது ரெயின் ஃபாரஸ்ட்டுன்னா இங்கே மழை 2 மீட்டர் தொடக்கம் 8 மீட்டர் வழியான மழை இருக்கிறதால இங்கே மழைக்கு பிரச்சனை இல்லை. ஒளியை நோக்கிய வேட்டை தான் இந்த மரங்கள் செய்கிறது. பேசிக்காக இந்த கெனப்பிக்களால் 1% ஒளி தான் கீழே வரமுன்னு சொல்லி இதில் சொன்னவ. இதில் எவ்வாறு அந்த மரங்கள் வளர்றதுன்னு சொல்லிச்சோன்னா சில மரங்கள் மேலே இருந்தே தங்களுடைய வேர்களை வந்து கீழே நோக்கியும் வளரும். சில மரங்கள் தன்பாட்டிலேயே தனக்கேற்ற சௌரியமாக வந்து மண் மாதிரி அந்த இதில் இருந்து விழுகிற இலைகளை வைத்து மண் மாதிரி ஏற்படுத்தி அதிலேயே தாவரங்கள் வளர்கிறதுக்கு கணக்க விஷயங்கள் சொன்னவ. ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டு வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டுன்ற ஓல்டஸ்ட் ஹிஸ்ட்ரியை உணர்த்துகிற ஒரு ரெயின் ஃபாரஸ்ட். இங்கே கேன்ஸில் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளஸ் வந்து கிரேட் பேரியர் ரீஃப் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரு அபூர்வமானது. இப்போ நீங்கள் கீழே பார்க்க இதுதான் மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட். ஒளிக்கான வேட்டையில் மரங்கள் எல்லாம் எவ்வாறு உயரமாக வளர்றது. சில மரங்களை நீங்கள் பார்த்தீங்களோன்னா தெரியும், அதுகள்கிட்ட வேர்கள் கீழே வர போயிருக்கும். அந்த வேர்களை வெட்டினாலே அதிலிருந்து 2 லிட்டர் தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி கைடட் டூரில் சொன்னாங்க. அந்த தண்ணியை கூட நாங்கள் குடிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் உள்ள அந்த வாட்டர்ஃபாலுக்கு வந்துட்டேன். இதை சொல்கிறது பெராயின் வாட்டர்ஃபால். பெராயின் வாட்டர்ஃபால். இந்த வாட்டர்ஃபாலை நாங்கள் ஸ்கை ட்ரெயினில் இருந்து பார்க்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து உங்களுக்கு அந்த கொரண்டா ரயில்வே போவோம். அந்த ட்ரெயினில் இருந்து பார்க்கலாம். இந்த அபூர்வத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, எப்படி அமேசிங் வியூவாக இருக்குது. நீங்கள் நேராக பார்க்க இந்த வியூ வந்து அந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் அதுலேருந்து பார்க்க ரசித்து கொண்டே இருப்பீங்க. இந்த ரெயின் வாட்டர்ஃபால் எப்படி வந்து ஃபால் பண்ணி கொண்டிருக்கின்றத அந்த ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட் to 20 செகண்ட் தான் இந்த நல்ல வியூ வரும். அந்த வியூவை பார்த்துட்டு போய் ரங்கி ஒரு 2 மினிட்ஸ் வாக்லேயே திருப்பியே அந்த வியூவை பார்க்குற அளவுக்கு இருக்கும். இப்போ ரங்கி நாங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டோம். பாருங்க அந்த வாட்டர்ஃபால் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வியூ ப்ளஸ் இன்னொரு இடத்துல இன்னொரு வியூ இருக்குது. ரெண்டுமே வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிரைன் வாட்டர்ஃபாலை. இந்த வாட்டர்ஃபாலை திருப்பி நாங்கள் இந்த இதில் வரைக்க ட்ரெயின் அந்த சினிக் ட்ரெயினில் வரைக்க திருப்பி பார்ப்போம். அங்கால் பக்கத்துலேருந்து இது நாங்கள் ஒரு பக்கத்துலேருந்து பார்க்குறோம். அதுக்கு எதிர்பக்கத்துலேருந்து திருப்பி நாங்கள் இந்த வாட்டர்ஃபாலை பார்ப்போம். எவ்வளோ தண்ணி போகுதுன்னு சொல்லி பாருங்க. பெரன் நீர்வீழ்ச்சி என்ற இந்த நீர்வீழ்ச்சி குயின்ஸ்லாண்டில் இருக்கிற இந்த கொரண்டா ரெயின் ஃபாரஸ்ட்டோ நேஷனல் பார்க்கில் இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சி தான். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முதல் இந்த இடம் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டேன்னா முதலே நான் உங்களுக்கு கதைச்சிருப்பேன். கிளேசியஸ் அதாவது பனிப்படிவங்களாக இருந்து இப்போ இது ரெயின் ஃபாரஸ்ட்டாக மாறி இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி 125 மீட்டர் ஹைட்டான ஒரு நீர்வீழ்ச்சி. அருமையாக இருக்குன்னு நீங்கள் போய் பார்க்க ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டேன்னா இந்த பிராயின் நீர்வீழ்ச்சி என்பது ஒரு அருமையாக இருக்கும். இது பழங்குடியினரில் தீன் என்று சொல்லி அதை சொல்கிற தீன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு நீங்கள் 3 விதமாக வரலாம். ஒன்று ஸ்கை ட்ரெயினில் வரலாம். ஸ்கை ட்ரெயினில் வந்து நடந்து திரும்பி இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு போகலாம். அல்லது கொரண்டா சினிக் ட்ரெயில் எடுத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நான் உங்களுக்கு காட்டுறாங்க. இந்த ஆப்போசிட்டாக அங்கே ட்ரெயின் நிற்குது. அதில் இருந்து கூட நீங்கள் இந்த இடத்தை பார்க்கலாம். அங்கே மக்கள் அங்கே ரங்கி பார்க்கிங்க. ஸோ இந்த ஸ்டாப்பில் 10 மினிட்ஸ் இந்த ட்ரெயின் நிற்கும். இந்த சினிக் ட்ரெயின் நிற்கும். அதில் இருந்து பார்க்கலாம். 3வது வந்து கார் ட்ரைவ் பண்ணி வரலாம். கார் ட்ரைவ் பண்ணி வரைக்க நீங்கள் அந்த கொரண்டா சினிக் ட்ரெயின் எங்கே நின்றுச்சியோ அந்த இடத்துல தான் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுகளுக்கு கிட்டக்கா பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3 விதமாக தான் நீங்கள் வரலாம் இந்த ட்ரெயின் நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு. அதுக்கு நீங்கள் என்ன செய்வோம், காரில் வரேன்னா நீங்கள் கொரண்டா வில்லேஜுக்கு போய் அதில் இருந்து தான் வரலாம். ஸோ இந்த தண்ணியை வச்சு கூட மின்சாரம் உருவாக்கின நேச்சுரல் வேயாக வந்து உருவாக்குற மின்சாரம்
ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இப்போ பேசிக்காக இங்கே வந்துட்டோம் குரண்டா வில்லேஜ். இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் ஸ்கைட் ட்ரெயிலால் வந்து இப்போ குரண்டா வில்லேஜை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இப்போ கீழே போட்டிருக்கிற போட் குரண்டா வில்லேஜ் இதால் நடந்து போக சொல்லி. ஸோ குரண்டா வில்லேஜுக்கு என்னத்துக்கு போகிறோம்டா, நாங்கள் குரண்டா வில்லேஜில் போய் இந்தியா லஞ்ச் அங்கே தான் எடுக்க போகிறோம். குரண்டா வில்லேஜுக்கு போகிறதுக்கு முதலே நாங்கள் ரங்கின ஸ்கைட் ட்ரெயிலுக்கு பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. ஸோ வந்து ரங்கி உடனே நீங்கள் ட்ரெயினில் போக போகிறீங்கன்னா கூட நீங்கள் ட்ரெயினில் போகலாம். நாங்கள் அது செய்யலை. நாங்கள் 12 மணிக்கு வந்து ரங்கினாங்க. எங்களுக்கு 2 மணிக்கு தான் ட்ரெயின். 2 மணிக்கு நட்டு ட்ரெயின் வந்து 3 மணிக்கு. ஸோ 3 மணி ட்ரெயின் ஃபுல் புக்ட் அவுட் ஆனதால் நாங்கள் 2 மணி ட்ரெயினில் போகிறதுக்கு ஃபுல்லாக எங்கள்கிட்ட அலோகேட்டட் டைம் 2 மணி அதுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணினாங்க. அதுக்கு முதல் இந்த குரண்டா வில்லேஜை சுற்றி பார்க்க வலிக்கிட்டாங்க. சுற்றி பார்க்க முதலாவது ஷாப்லேயே போய் பார்க்க இங்கே அபோரிஜினிஸ் மக்கள்கிட்ட அந்த கைவண்ணத்தால் உருவான கலைகளை பார்க்கத்தக்கதாக இருந்தது. ப்ளஸ் இந்த குரண்டா வில்லேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிவனியர்ஸ் கணக்கு வாங்கலாம். ப்ளஸ் லெதரில் உருவாக்கப்பட்ட கேப் பேக் அப்படியான இதுகள் எல்லாம் இங்கேயே வாங்கலாம். இந்த லெதர் எப்படி உருவாக்கினு சொன்னால் ஒன்று வந்து முதலைகள் மூலம். உங்களுக்கு தெரியும் நார்த் குயின்ஸ்லாண்டில் கணக்க சால்ட் வாட்டர் crocodiles இருக்குது. அதே நேரம் நார்மல் வாட்டர் crocodiles இருக்குது. நன்னீர் crocodiles இருக்குன்னு சொல்கிறதா, அதாவது நன்னீர் முதலைகளும் இங்கே இருக்கிறதா சொல்கிறதா. இந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் செய்யலாம். ஸோ அந்த ஷாப்பிங் செய்கிறதுக்காக தான் இந்த வில்லேஜ் இருக்குது. இங்கே வேறு டூரிஸ்ட் கணக்கு பேர் ஷாப்பிங் செய்கிறத பார்த்தோன்னா இப்போ நீங்கள் அந்த பேசிக்காக முதலைகள்கிட்ட லெதரால் உருவான சாமான்கள் வேண்ட போகிறீங்கன்னா கூட நீங்கள் வாங்கலாம். இந்த ஆர்ட் கேலரி வந்து பார்த்தோன்னா ஆர்ட் கேலரியில் உள்ள ஆர்டிஸ்டிக் வந்து அமேசிங்காக இருந்தது. நீங்கள் போனால் அவருக்கு உள்ளுக்கு போய் பாருங்கள். ஆனால் விலை வந்து பயங்கர கூட வந்தது. ஒரு ஆர்ட் கேலரி வந்து $4,000-5,000 அதுக்கு பிறகு பார்த்துட்டு நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு உள்ளுக்கு போய் பார்த்து கணக்கு இன்ஃபர்மேஷன் சென்டர் ப்ளஸ் வெர்டிக்கலி வச்சுருந்தவ வெர்டிக்கலியும் ஒருக்கா பார்த்துட்டு நாங்கள் சேர்ந்து அடுத்து தான் என்ன செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணினாங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு வந்தீங்களோண்டா கூடவே நீங்கள் கணக்க டூர் வந்து புக் பண்ணலாம். அவைகள் ஹெல்ப் பண்ணுவீங்க புக் பண்ணுறதுக்கு. குரண்டா வில்லேஜுக்கு பக்கத்தில் ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் இருக்குது. அதில் வந்து ஆர்மி டூர்னு சொல்லி ஒரு டூர் செய்கிறவ அது வந்து அமேசிங்காக இருக்கும். கிட்ஸோட போவேக்க நீங்கள் கிட்ஸோட வந்தீங்கன்னா அந்த டூர் செய்கிறது மேடம். ஸோ நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ 1.5 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு போகிறோம். எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் போகணுன்னா எங்களுக்கு 2 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. சினிக் ட்ரெயின் கேர்ன்ஸ் சிட்டிக்கு இருக்குது. அந்த சினிக் ட்ரெயின் மட்டும் நீங்கள் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணணும். அது அந்த சினிக் ட்ரெயின் வந்து நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏனென்னா திருப்பி வந்து நாங்கள் பிளைண்ட் ஃபால்ஸில் நிற்கும். அதை கூப்பிட்றதுக்கு இன்னொரு ஃபால்ஸில் நிற்கும். 2 ஃபால்ஸுமே அமேசிங்காக இருக்கும் இந்த ட்ரெயின் ரைட்டில். மற்றது 16 டன்னில் தாண்டி போகும். இந்த ட்ரெயின் டனல் கட்டைக்கோ அந்த ட்ரெயின் ட்ராக் போடுறதுல ஒரு அமேசிங் இன்ஜினியரிங் எக்ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் பார்த்து இதுதான் நாங்கள் போகிற ட்ரெயின். இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே பழமையான ட்ரெயின். அது 2 லொக்கோமோட்டிவ்ஸ் வந்து இழுத்து கொண்டு போவாங்க. பின்னுக்கு கணக்கு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று 1756 லொக்கோமோட்டிவ். மற்ற லொக்கோமோட்டிவ் பின்னுக்கு வேறு மாதிரி நம்பர் 17 சம்திங் எனக்கு வடிவாக தெரியலை. அந்த நம்பர் உள்ள லொக்கோமோட்டிவ் தான் எங்களை கூட்டி கொண்டு போகுது. உள்ளுக்கு பாருங்கள் இது வந்து நார்மல் எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட். கோல்ட் கிளாஸ் டிக்கெட்டும் இருக்குது. கோல்ட் கிளாஸ் டிக்கெட் நாங்கள் புக் பண்ணல. இப்போ குரண்டா வில்லேஜுக்கு வந்தால் நீங்கள் அதில் இன்னொரு போட் டூர் அதெல்லாம் செய்யலாம். மற்றது நார்மலாக வந்து நீங்கள் இப்படி சுற்றி பார்த்துட்டு இப்போ எங்களுக்கு வந்து டைம் ஆகிட்டு நாங்கள் வலிக்கிற டைம். இந்த குரண்டா வில்லேஜில் ட்ரெயின் வந்து போனடிச்சு கிளம்பியாச்சு. குரண்டா வந்தீங்களோன்னா நீங்கள் இந்த போட் டூரும் செய்யலாம். அதை பற்றியும் நான் கதைச்சிருக்கிறேன். இப்போ ட்ரெயின் வலிக்கிட்ட உடனே பார்த்துக்கிட்டோன்னா 3 மணிக்கு போகிற ட்ரெயினுக்கான அந்த 2 லொக்கோமோட்டிவ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் ரைட் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு ட்ரெயின் ரைடு. நீங்கள் கார் ஹயர் பண்ணிட்டு வந்தால் இந்த ட்ரெயின் ரைடுகள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க.
இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது பேசிக்காக அந்த வாட்டர்ஃபால் பிரைன் வாட்டர்ஃபாலுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். அதுக்கு முதல் இங்கே அணை கட்டி வச்சுக்கின அந்த தண்ணீரை சேமிக்கிறதுக்கு மிதமிஞ்சிய தண்ணி மட்டுமே அந்த வாட்டர்ஃபாலால் போகுது. அந்த தண்ணியை வந்து எக்கச்சக்க தண்ணி மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது விழுகிற தண்ணி. இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு கன மக்கள் வர்றேன்னு சொன்னால் தமிழ் மக்கள் இல்லை, எல்லா மக்களுமே வர்றவை, எல்லா இன மக்களுமே வர்றவைங்க. இப்போ எங்களை ட்ரெயின் கொண்டு வந்து விட்டுட்டது இப்போ தெரியல. நாங்கள் இதில் இருந்து அடுத்த வியூ பார்க்குறோம். ஆப்போசிட் அங்கே தூரத்தில் உள்ள ஆப்போசிட்லேருந்து தான் முதல் நாங்கள் ஸ்கை ட்ரெயிலேருந்து வந்து பார்த்த வியூ. இது வந்து அடுத்த சைட்லேருந்து பாருங்கள் எப்படி அமேசிங்காக இருக்குன்னு. ஆப்போசிட்டில் உங்களுக்கு தூரத்தில் தெரியும் ஒரு கட்டிட வேலை கட்டியிருக்கீங்க. அதுலேருந்து தான் நாங்கள் முதல் பார்த்த நாங்கள். இப்போ நாங்கள் இஞ்சா சைட் ட்ரெயினிலேருந்து பார்க்குறோம். இந்த ரெண்டுமே வந்து அமேசிங்காக இருக்குது. ட்ரெயின் இதில் 10 மினிட்ஸ் நிப்பாட்டி வச்சுருப்பேன். 10 மினிட்ஸுக்கு பிறகு திருப்பி எங்களை ட்ரெயினில் ஏற்றி கொண்டு அதுக்கு அங்கால ஒரு 2 hours எங்களுக்கு ரைட் இருக்குது. ட்ரெயின் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகாது, ஓரளவு ஸ்லோவாக தான் போகும். அந்த ட்ரெயின் ரைட்டில் வந்து நல்ல அமேசிங்காக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் மக்களுக்கும் போரிங்காக இருக்கும். ஏனெண்டா ஒரே மாதிரி தான் போய் கொண்டிருக்கும். இதில் 2 வாட்டர்ஃபால் பார்ப்பீங்க, ப்ளஸ் ஒரு 16 டனலுக்களால் போவோம். அந்த ரெண்டுமே தான் இதில் மிக அமேசிங்காக இருக்கும். இப்போ இங்கே இந்த ட்ரெயின் வந்து எங்களை ஏற்றி கொண்டு வலிக்கிட்டுது. இப்போ பார்த்தீங்களோன்னு தெரியும், நான் ட்ரெயினிலேருந்து தான் இதை ஷூட் பண்ணி கொண்டிருக்கேன், மூவ் பண்ணி கொண்டிருக்குது. ஸோ இந்த பிரைன் வாட்டர்ஃபால்ன்றது ஒரு அமேசிங்கான விஷயம். நாங்கள் இப்போ நின்ற இடத்துல இருந்து கூட நீங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த வாட்டர்ஃபாலை. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டா மோஸ்ட்லி நாங்கள் ரெயின் ஃபாரஸ்ட் மரங்களை பார்த்து இந்த ட்ரெயின் ரைட் எப்படி போனதுன்னு சொல்லி தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு சில தகவல்கள் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை பற்றி தரலாம்னு நினைக்கிறேன். என்ன தகவல்கள்னு சொன்னால், இதில் உள்ள மரங்கள் எல்லா மரமுமே நிலத்தில் இருந்து வளர்கிற மரங்கள் இல்லை. சில மரங்கள் எவ்வாறு வளர்கின்றதுன்னு சொல்லி சொன்னால், அதுகள்கிட்ட சீட் வந்து பறவைகள் அதன் பழங்களை சாப்பிட்டுட்டு மேலேயே போட்டுடும். எங்கே போட்டுருமோன்னு சொல்ல வளர்ந்த மரங்களுக்கு மேலேயே அது இருக்கும். அப்போ சர்வைவலுக்காக அந்த சீட்ஸ் என்ன செய்யணும்னா அதிலிருந்து வேற உருவாக்கி அதிலேயே தனக்கு ஏற்ற மாதிரி இசைவாக்கம் அடைந்து அதிலிருந்து வேற வந்து நிலத்தை நோக்கி அனுப்பும். ஒளியை வந்து மேலே இருந்தே ஒளியை எடுக்கும். அப்படி எடுத்துக்கொண்டிருக்க சில பல மரங்கள் வந்து இலைகள் வந்து விழுந்து கொண்டிருக்கும். அந்த இலைகள் விழுந்து கொண்டிருக்க இலைகள் இதை சுற்றி விழ அந்த இலைகளை வந்து மணல் மாதிரி உருவாக்கியோ மண் மாதிரி உருவாக்கி அந்த மண்ணை தான் தன்னுடைய அந்த தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கோ அல்லது அதன் நியூட்ரிஷனை சேமித்து வைக்கிறதுக்காக மண்ணை யூஸ் பண்ணி அதில் இருந்து தண்ணியையும் சேர்த்து அது சர்வைவ் பண்ணி தன்னுடைய வேர் வந்து நிலத்தை போய் அடைந்த உடனே அதில் இருந்து தண்ணீரை எடுத்து அது வந்து மேலே இருந்து ஒளியை எடுத்து உயிர் வாழும். அது ஒரு வகையான ரெயின் ஃபாரஸ்ட் மரம். மற்ற மரங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நேரையே வந்து அதுக்கேற்ற மாதிரியான சுற்றுச்சூழல்களை பெரிய மரத்திலேருந்து உருவாக்கி வேற கீழ்நோக்கி அனுப்பின உடனே கீழே மரம் வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்படியான மரங்களும் இங்கே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் பேசிக்காக இந்த மரங்களுக்கு இடையான போட்டி என்னென்னா, ஒளியை நோக்கி எவ்வாறு குயிக்காக வளர்றது. ஒளி இருந்தால் மட்டும்தான் இந்த மரங்கள் வாழலாம் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும், நாங்கள் ட்ரெயினில் போகிறோம். அப்படி அந்த அமேசிங்கான ரைடு இருக்குது. இந்த ட்ரெயின் ஓரளவு ஸ்லோவாக தான் 30 to 40 km/h தான் சில லைக்கில் வரும். அதை விட ஸ்லோவாக தான் மற்ற இடங்களில் போகும். இப்போ அடுத்ததான் நாங்கள் இன்னொரு ரெயின் ஃபாரஸ்ட்டில் உள்ள வாட்டர்ஃபாலை ரீச் பண்ணுறோம். அந்த வாட்டர்ஃபால் அமேசிங்காக இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்க மெயின் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் வாட்டர்ஃபால். ஸோ இந்த வாட்டர்ஃபாலுக்கு ஸ்டாப் பண்ணுறவனுக்கு தான் இந்த ட்ரெயின் போய் கொண்டிருக்கும். ஒரு
4 to 5 கிலோமீட்டர் தூரத்தில் நான் எடுக்கிற வியூ தான் அமேசிங்காக இருக்குமென்னு நினச்சிட்டு நான் இங்கால் பக்கத்தில் எங்கள் வியூ எடுக்கிறேன், அங்கால் பக்கத்துலேயுமே அமேசிங்கான வியூ இருக்குது. நான் குயிக்காக அதை போய் ட்ரை பண்ணி எடுப்போம்ன்ற கிடையில இன்னொரு நாள் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டேன். ஸோ பேசிக்காக இந்த இடத்துலேருந்தே நான் ஃபுல்லாக வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கலாம்னு நான் பாருங்க. இது ஒரு சின்ன வாட்டர்ஃபால் தான், ஆனால் அந்த சினிக் எப்படி அந்த ட்ரெயின் போய் க்ராஸ் பண்ணி போகைக்க எவ்வளவு வடிதாக இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. நாங்கள் பார்க்க டக்குன்னு பார்க்க ஒரு அமேசிங்காக இருந்தது. இதுதான் டக்குன்னு ஒரு அந்த முதல் வாட்டர்ஃபாலை விட இது வந்து வேறு லெவல் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் அந்த முதல் வாட்டர்ஃபால் வந்து முதல் க்ளோஸ்அப்பாக பார்க்க மாட்டேன். இப்போ ட்ரெயின் நின்றுட்டுது, மெல்லிஸாக போய் கொண்டு எவ்வளோ பெரிய அந்த பிரிட்ஜ் கட்டியிருக்கிற காரணம் இந்த ட்ரெயின் போகிறதுக்கு. இதைத்தான் அந்த எக்ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் சொல்கிறோம். எவ்வளோ காலமாக இந்த பிரிட்ஜ் வந்து சர்வைவல் பண்ணி கொண்டிருக்கு, ஸ்டில் வந்து லோவர் மெயின்டெனன்ஸில் சர்வைவல் பண்ணி கொண்டிருக்கு இந்த ட்ரெயின் வந்து போகிறதுக்காக. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அமேசிங்கான வாட்டர்ஃபால் வந்து நான் திருப்பி இந்தியாவில் வர இவர் தான் எடுத்துக்கொண்டு எனக்கு இறங்கிட்டு போகிறேன். அது ஒரு சின்ன வாட்டர்ஃபால் தான். இதுக்கு இந்தியாவில் திருப்பி மழை பெய்ய தொடங்குது. இப்போ ரெயின் ஃபாரஸ்ட்டில் அந்த கைடட் டூரில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் 2 மீட்டர் அடக்கம் 8 மீட்டர் வரை இங்கே கேன்ஸில் மழை பெய்யுமா. நார்மலாக ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்க வந்ததுன்னா 1.3 மீட்டர் மழை பெய்யும். அதாவது 1300 மில்லிமீட்டர் மழை பெய்கிற இடங்களில் தான் ரெயின் ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எல்லா இடங்கள்லையும் எப்படியான மழை வீழ்ச்சி கிடைக்கும், ட்ராபிக்கல் கிளைமேட் உள்ள இடங்களில் மட்டுமே இவ்வாறான மழை வீழ்ச்சி கிடைக்கும். நான் இந்த நியூசிலாந்து சீரீஸை பார்த்தீங்கன்னா மெல்ஃபர்ட் சவுண்டுக்கு போயிட்டு மெல்ஃபர்ட் சவுண்டில் தான் உலகத்திலேயே கூட மழை வீழ்ச்சி கிடைக்கிறது சொல்லப்படுறது. மோர் தேன் 8 மீட்டர்ஸ் வந்து அந்த மழை பெய்யுது. இந்த கேன்ஸில் நியர்லி 8 மீட்டர்ஸில் சில டைமில் மழை வீழ்ச்சி இருக்கிறதா சொல்லப்படுறது. மெல்ஃபர்ட் சவுண்டில் எவ்ரி இயருமே அமேசான் காடுகளில் கூட இவ்வாறு தான் 2 மீட்டருக்கு மழை வீழ்ச்சி சொல்லப்படுது. அப்படி மழை வீழ்ச்சி பெய்கிறதால மட்டுமே தான் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் உருவாக்குறது. தண்ணி எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ரெயின் ஃபாரஸ்ட்டில் அந்த ஒளியை நோக்கிய வேட்டை தான் இந்த ரெயின் ஃபாரஸ்ட். மரங்கள்கிட்ட எஸ்பெஷலி நம்மளோட ஊர்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மரங்களுக்கும் இடையிலும் இடைவெளிகள் இருக்கும், செறிவாக இருக்காது. பனைமரமோ தென்னமோ அதுகள் வந்து இடைவெளி இருக்கும், தண்ணி இல்லாமல் கூட அந்த மரங்கள் பார்க்கும். ஆனால் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் உள்ள மரங்களில் ஆல்மோஸ்ட் ஒன்றை விட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளுக்கு ஒரு காலம் மழை பெய்து கொண்டே இருக்கும். ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதால இந்த இடங்களில் மழை பெய்து இந்த இடம் ஈரழிப்பாயே எப்போவும் இருக்கும். அதால் இதில் உள்ள எந்த மரமே வந்து செவ்வாய் வண்ணம், அந்த மழை தண்ணி இல்லாமல் கருகி போகாது, செவ்வாய் வண்ணம். ஆனால் அது செவ்வாய் பண்ணினாலும் கூட அதுக்கான நியூட்ரிஷன் ஃபுட் அதுகள் இதன்றதுக்கு ஒளி தேவை. ஒளியை நோக்கி வளர்கிறதுக்காகத்தான் இந்த மரங்களுக்கு இடையே இங்கே போட்டி நடக்கிற எந்த ரெயின் ஃபாரஸ்ட்லேயுமே அதுதான் நடக்கிறது. ப்ளஸ் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா சுவாசிப்பதற்கு நல்லா இருக்கும். கணக்கு ஆக்சிஜன் இந்த பேசிக்காக வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டு தான் CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றுறது. மரங்கள் தான் பேசிக்காக கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றுறது. இப்போ அமேசான் காடுகளை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடக்கிறதோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ் போடுறதோ என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா அமேசான் காடுகள் தான் எங்களுடைய நாங்கள் வெளியிடுற எல்லா CO2வையும் அநேகமாக ரீசைக்கிள் பண்ணி O2 அதாவது ஆக்சிஜனாக மாற்றி எங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு திருப்பி தருகுது. அதால் தான் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுகளை அழிக்கிறதுக்காக யார் முன் வந்தால் கூட அதுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு பாலிசி போட்டு அதை நிப்பாட்டிடும். இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுகள்லையும் அதே தான் நடக்குது. CO2 வாங்கி உள்வாங்கி அது ஆக்சிஜனை வெளியில் விடும். அவ்வாறு ஒரு சுழற்சி முறையிலே நடந்து கொண்டு இருக்கிறதால தான் இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுகள் வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து இந்த வேர்ல்டில் வந்து ப்ளே பண்ணுது. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஏன் எல்லாருக்கும் இடையில் பாப்புலராக இருக்குன்னா அதுதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் இன் தி வேர்ல்ட். ஆனால் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்ன்றது இந்த வெட் ட்ராபிக் என்று சொல்லப்படுகிற இந்த குயின்ஸ்லாண்டில் இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட் தான். இதை பற்றி நான் முதல் வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருப்பேன், எவ்வளவு எந்த இடத்துல எங்கேருந்து தொடங்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் என்னென்னா இந்த ட்ரெயின் வந்து எங்களை நிப்பாட்டியாச்சு. எங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்
என்று சொல்ல ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்குது. இந்த இடத்துல நிப்பாட்டினோடனே நீங்கள் இறங்கி பஸ் எடுத்து நாங்கள் முதல் எடுத்த ஸ்கை ட்ரெயின் வேறு இடத்துக்கு போகலாம். இப்போ ஸ்கை ட்ரெயின் கோச் இதில் நிற்கும். அந்த இடத்துல போய் உங்களோட கார் நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா அந்த காரை பிக் பண்ணலாம். இதுதான் ஸ்கை ட்ரெயின் கோச்சுகள் நிற்குது. நீங்கள் போய் உங்களோட பேரை கொடுத்தீங்கன்னா அவையில் ஏற்றி கொண்டு உங்களுக்கு வந்து அந்த சிமித் ஃபீல்டில் ஸ்கை ட்ரெயின் டெர்மினலில் இறக்கிங்கன்னா அதில் போய் நீங்கள் காரை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு போகலாம். எங்கள்கிட்ட டூரில் நாங்கள் என்ன செய்யணும்னா பேசிக்காக நாங்கள் ட்ரெயின் ப்ளஸ் ஊபர் தான் மோஸ்ட்லி. அப்போ நாங்கள் ஊபர் தான் இப்போ சிட்டி சென்டருக்கு போய் பிடிக்கிறோம். அதுக்காண்டி நாங்கள் சிட்டி சென்டருக்கு போகிறோம். ஏன் சிட்டி சென்டருக்கு போகிறோம்னா சிட்டி சென்டரில் இருந்து எங்களை ஹோட்டலுக்கான ஊபர் சீப். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டேஷனில் வந்து எங்கள் ஹோட்டலுக்கான ஊபர் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நாங்கள் எங்களுக்கு நேரம் வந்து சிட்டி சென்டருக்கு ட்ராவல் பண்ணுறோம். சிட்டி சென்டரில் எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி சிட்டி சென்டர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வீட்டை போகிறது தான் பிளான் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் பேசிக்காக இந்த ட்ரெயினில் அப்படியே கண்டினியூஸாக போய் கொடுத்துருக்கோம். எங்கன்னா கேன்ஸ் சிட்டி சென்டர் இருக்குது. ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுகள் வந்து அழியாமல் இருக்கிறது இந்த தத்துவம், அதாவது நிதர்சன உண்மை என்னென்னா அந்த ரெயின் ஃபாரஸ்ட்டுகள் அழிஞ்சிச்சுன்னா மனித சமூகமும் அழிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ நீங்கள் ஹிஸ்டரியை எடுத்தீங்கன்னா இதில் ஹிஸ்டரியை வாசிக்க தெரியும். 120 மில்லியன், 150 மில்லியன், 400 மில்லியன், 600 மில்லியன் என்று சொல்லித்தான் நாங்கள் இதில் எல்லாம் ஹிஸ்ட்ரி வாசிப்போம். ஆனால் மனித இனத்தின் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க இப்போ 800 வருஷம், 800,000 வருஷம் அப்படின்னு தான் நாங்கள் மனித இனத்தின் ஹிஸ்ட்ரியை பார்க்குறோம். அது மனித இனத்தின் ஹிஸ்ட்ரி வந்து பயங்கர குறைவான ஹிஸ்ட்ரி. இந்த உலகத்தின் ஹிஸ்ட்ரியோட ஒப்புடைக்க எவ்வாறு எவோல்வ் பண்ணினதுகளை பற்றி பார்க்க நாங்களும் ஒரு காலத்திலே அழிந்து வேறு ஒரு இதுவாக உருவாகலாம் என்று நான் நினைக்கிறேன். எனிவே அதை பற்றி இதில் கதைக்கிறத விட இவரோட நான் கதை கேட்க சொன்னேன். இந்த ட்ரெயின் 2 தரம் போகும். இங்கே வந்து கொரண்டாவிலேருந்து 2 தரம் வரும். அந்த ஸ்டேஷனுக்கு மேலேருந்து நாங்கள் வந்த உடனே பார்க்க உங்களுக்கு தெரியும் கேன்ஸ் சென்ட்ரல். இதுதான் இங்கே உள்ள ஷாப்பிங் சென்டர், மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர். கேன்ஸில் உள்ள மக்கள் ஃபுல்லாக வந்து இங்கே ஷாப் பண்ணுறாங்க. இப்போ சிட்னி சென்டருக்கு வந்து இப்போ கேன்ஸ் சென்டர். இங்கே அநேகமானங்கள் மேலே வந்து சாப்பிடலாம். மற்றது இங்கே ஈவென்ட் சினிமா இருக்குது, ஜேபி ஹைஃபை இருக்குது, ஷாப்பிங் செய்யலாம். எனிவே இந்த சேனல்கிட்ட கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களோட சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறுவது நான். நன்றி.